السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். புனிதமிக்க அசர் தொழுகைக்கு நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்ப்பவர்களாக அவனுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே மன்னரை மறந்த மனிதன் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மன்னரை வாழ்க்கையை மறந்த மனிதன் என்ற இந்த தலைப்பு ஏன் தரப்படுகிறது என்றால், ஒரு மும்மினை பொறுத்தளவில் எங்களுக்கு இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடியாது. இதற்கு பிறகுதான் நாம் நிஜமாகவே வாழப் போகிறோம். இது ஒரு சோதனை களம். சாதாரணமாக ஒரு பிள்ளை எக்ஸாம் போய் 3 மணிக்கு எக்ஸாம் எழுதுனா அதுதான் முழு ஸ்கூலும் படிப்பும் வாழ்க்கை நினைச்சிடக்கூடாது. அந்த 3 மணி தியானம் என்பது எக்ஸாம். 3 வருடங்கள் படித்தது தான் 3 மணி தியானத்தில் எழுத போகுது. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் அல்லாஹ் ஷானஹு கொடுத்தாலா நமக்கு ஜென்னாவை பரிசாக வைத்திருக்கிறான், ஜஹன்னத்தை தண்டனையாக வைத்திருக்கிறான். இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை படைச்ச உடனே நீங்க சொர்க்கத்துக்கு போய் வாழ்ந்துருங்கன்னு அப்படி படைக்கல. நம்மளை எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறான்டா, சொர்க்கத்துக்கு நீங்கள் தகுதி பெறணும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சாதாரணமாக இந்த உலகத்தில் நம்ம ஒரு வீடை வாங்குறதா இருந்தால் நிறைய கஷ்டப்படணும். ஒரு வீடு கட்டுறதா இருந்தா நம்ம வாழ்க்கையை நாம அர்ப்பணிக்கணும். நிறைய பணம் சம்பாதிச்சுன்னா அதை போய் வாங்கணும். இதே மாதிரி ஜென்னாவை சும்மா தர முடியாது. அவ்வளோ வசதி வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அங்க மனிதர்கள் வயோதிகத்துக்கு போக மாட்டாங்க. நாம விரும்புறதெல்லாம் அங்க இருக்குது. அப்படிப்பட்ட ஜென்னாவெல்லாம் சும்மா தரல, அதற்கு ஒரு பரீட்சை வைத்திருக்கிறார். அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க. ஒரு சோதனை வைப்பதாக இருந்தா முதல்ல பாடத்திட்டத்தை தரணும், படிப்பிக்கணும். அப்பதான் நீ பரீட்சை எழுதலாம். சும்மா எப்படி பரீட்சை எழுதுறது? 2 2 எத்தனை 4ன்னு சொல்லி தந்தாச்சு. அப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் 2 2 எத்தனை கேட்டு நம்ம 4ன்னு சொல்லாட்டி நமக்கு தப்பு. 2 2 எத்தனைன்னு சொல்லி தராட்டி நம்ம கேள்வியை முதல்ல கேட்கிற நேரம் சொல்லி தராட்டி நம்ம எப்படி ஆன்சர் பண்றது? நமக்கு முதல்ல படிச்சு தந்திருக்கணும். அதுக்கு பிறகுதானே நமக்கு சோதனை வைக்கணும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, வாழ்க்கை தான் பாடமும் சோதனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், நமக்குள்ளேயே நன்றி செலுத்தணும் என்ற உணர்வு உண்டாக்குறான். கண்ணை கொஞ்சம் கவனமா பாருங்க, மூக்கு கொஞ்சம் கவனமா பாருங்க, உங்க உடம்ப கவனமா பாருங்க. வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ள வச்சிருக்கிற கவனமா பாருங்க. நீங்க தான் இதெல்லாம் உண்டாக்குறீங்களா? இப்படி நிறைய சிந்திக்க சொல்றான். இதெல்லாம் கவனமா பார்த்து சொல்றான். அதை பத்தி நான் பேசினா வேற மாதிரி தலைப்பு போயிடும் என்பதற்கு ஒரு அடிப்படையா சொல்றேன். இந்த நிறைய விஷயங்களை கவனிச்சு பார்க்கிற நேரம் அதை பார்த்துட்டு இறைவன் ஒருவன் இருக்கிறானா இருக்கிறான்னு உங்க மனசு சொன்னால், இப்ப அவன் கேள்வி கேட்பான். எப்படி கேட்பான்? இதை நாங்களே பார்த்துருவோம், எல்லாமே நம்ம கண்ணுக்கு விளங்கும், நம்ம கண்ணுக்கு புரியும். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். உணர்ந்ததுக்கு பிறகு அவனும் ஒரு கேள்வி கேட்பான். அல்லாஹ் முக்கியமா, புள்ள முக்கியமா? அல்லாஹ் முக்கியமா, வியாபாரம் முக்கியமா? இதுதான் கேள்வி. கேள்வி ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசமா வரும். ஆன்சர் அல்லாஹ். இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? அல்லாஹ். அல்லாஹ் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இப்ராஹிம் நபிக்கு பிள்ளை இல்லாத இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலம் கடந்து பிள்ளையை கொடுக்குறான். ஒரு மனுஷனுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சிட்டு வைங்க, அவர் புள்ள பக்கத்துலேருந்து நகர மாட்டாரு. 2 வருஷத்துக்கு புள்ள பக்கத்திலே நிற்பாரு. புள்ள துப்பினா இறங்கிடுவாரு. ஏனென்றால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த புள்ள. இப்ராஹிம் நபிக்கு புள்ளைய கிடைச்சதுக்கு பிறகு பெரிய சுற்றுலாவை அல்லாஹ் அனுப்பினா, மக்கா பள்ளத்தாக்கு அனுப்பி சோதனை. என்ன சோதனை?
கொஸ்டின் கேட்க போறேன், ஹார்ட்டை பத்தி கேட்க போறேன்னு கேட்கல. கேள்வி என்ன வந்துச்சு? குழந்தை கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ்ன்றார். அல்ஹம்துலில்லாஹ்ன்றார் இப்ராஹிம் நபி. சரி பாஸ். அடுத்த கேள்வி என்ன? இவ்வளவு காலமா அல்லாண்டீங்க, வீட்டுல வாப்பா துரத்துறனே அல்லாண்டீங்க, பாப்பா முன்னாடி உண்மையா பேசுனீங்க, தைரியமா சொன்னீங்க, பாப்பா தப்பண்டீங்க, செலவணங்கிறது தப்பண்டீங்க, நீங்க செய்ய வேணாண்டீங்க, யாபத்தி யாபத்தி யாபத்தின்னு அழகா பேசுனீங்க, பாப்பா ஏசினாரு, லைலன் தந்தையில் அர்ஜு மண்ணுக்கு ஒரு சொன்னி மலியா, இந்த கொள்கையை உடனே வைக்கிறாயின், கல்லால எரிஞ்சு அடிச்சு கொள்ளுவேன், போடு கல்லால எறிவேன், இங்கிருந்து போன்னு சொல்ற நேரம், கதவை திறந்து கெட் அவுட் வீட்டுல அனுப்புற நேரம், நீங்க வாப்பாக்கு திட்டல, பொறுத்தீங்க, நீங்க போனீங்க, அப்பவெல்லாம் அல்லாண்டீங்களே, இப்போ ஒரு பரிசை தந்துட்டேன், ஒரு குழந்தையை தந்துட்டேன், இப்பயும் அல்லாதானா? இப்பயும் அதே அல்லாதானா? இல்ல இப்ப புள்ளையா? இப்ப என்ன வேணும்? ஒரு ஆள் ஏழை இருக்கிற வரைக்கும் ஏதோ பள்ளி கையுமா நின்றாரு, அவர் பணக்காரன் ஆக்கிட்டாங்களா, அவர் பிடிக்கல அளவுக்கு பெரிய செல்வந்தர், இப்போ அல்லாஹ் பள்ளி வாசலா? இப்பயும் பள்ளிவாசலுக்கு தலைமை தொழுகைக்கு வர்றீங்களா? இப்ப நேரம் இல்லைன்றீங்களா? இப்ப உங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ரொம்ப பிஸி ஆயிட்டோம், இப்பெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்றீங்களா? அன்றைக்கு எப்படி ஏழ்மையில் இருக்கிற நேரம் நீங்க அல்லாஹ்வோட இருந்தீங்களோ அப்படி நிக்கிறீங்களா? இதான் கேள்வி. கேள்வி என்ன பெரிய மண்டை குறைக்கிற மாதிரி வராது, ஆனா ஆன்சர் கஷ்டமா இருக்கு. நம்ம வாயில அல்லாஹ்வோம், நிஜமா பதில் கொடுக்கிறது கஷ்டம். இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த கேள்வி வந்து ரொம்ப பெரிய கேள்வி தான் கொடுத்தாங்களா, ஏன்னா அவர் ஈமான்ல ரொம்ப பெரிய ஆள். அப்ப என்ன கேள்வி? குழந்தை கிடைச்சிச்சு, இப்பயும் அல்லாதானா? அவன் பக்கா பள்ளத்தாக்கு விட்டுட்டு போங்க, பக்கான்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, உங்க வைஃப் பச்சை உடம்பு, நீங்க அணுக்கணியில போய் ராத்திரி 12 மணிக்கு உங்க வைஃபையும் பிள்ளையும் இப்பதான் புள்ள கிடைச்சிருக்குது, விட்டுட்டு போவீங்களா? யாரும் இல்லாத மண்ணு, மரமட்டை இல்ல, தண்ணி இல்ல, ஒன்றுமே இல்லாத ஒரு பூமியில பச்சை உடம்பு சின்ன குழந்தை விட்டுட்டு போகணும். இப்ராஹிம் நபி யார்? ரொம்ப அறிவாளி, சும்மாலாம் இயங்க மாட்டாரு, ரொம்ப அறிவு கூர்மையான ஒரு மனுஷன். அவர் பார்க்கிற தண்ணியில் ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வை நம்பினது உண்மைண்டா, அன்னைக்கு வாப்பாவோட பேசுறது உண்மைண்டா, ஊர்ல முழங்கினது உண்மைண்டா, இப்ப உண்மைப்படுத்துங்க. அந்த கேள்விக்கு அவர் என்ன பண்றாரு? புகாரில் ஹதீஸை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றாரு. மக்காவிலே பிறந்து காபத்துல்லா பக்கத்துல பிறந்து சொல்றது, அந்த மலைகள் இருக்கு பாருங்க, இந்த மலைகளுக்குள்ள இடையில உள்ள ரோடு வந்து எப்பயும் அதே ரோட்டா தான் இருக்கும் காலம் காலமா. ஏன்னா மலை அப்படித்தான், இன்னைக்கு மலை நகராது. அப்ப மலைக்கு இடையாலதான் இப்ராஹிம் நாம உடைச்சாதான் மலையை நகர்த்தலாமே தவிர, மலை மலையா இருக்கும், காலப்போக்கில் கொஞ்சம் கல்லுக்கெல்லாம் உளுந்து உடைஞ்சு இதாகிடும். இதுக்கு இடையால போய் இந்த ரூட்ல போய் புள்ளைய விட்டாரு, மனைவி விட்டுட்டாரு. அந்த அம்மா பின்னாடி வந்து கேட்கிறாங்க, என்ன இப்ராஹிம் எங்களை விட்டுட்டு போறீங்க? உத்தரமே இல்லையே. அவ்வளவு இறக்கமான மனுஷன், அவ்வளவு புள்ளண்டா உசுறு, அல்லாட திரும்ப திரும்ப கேட்டது புள்ளைய. அந்த அம்மா பாக்குறாங்க என்னன்னு, இவர் பின்னாடி பார்க்காமலே போறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பின்னாடி திரும்பி பார்க்கல. மூணாவது முறை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் அல்லாஹ் தான் ஏவியான இப்ராஹிம், எங்களை விட்டுட்டு போக சொன்னானா? அல்லாஹ் என்னைய பிள்ளைய வந்து இங்க விட்டுட்டு போக சொல்லி அல்லாஹ் தான் சொன்னானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்பயும் அவர் திரும்பி பார்க்கல, நான் மட்டும் போயிட்டாரு. ஏன் திரும்பல தெரியுமா? அப்படியே மலைக்கடையால போறாரு, புகாரில வருவது. போய் காபத்துல்லா பக்கத்துல, காபத்துல்லா இல்ல, காபத்துல்லோட ஃபவுண்டேஷன் தான் இருக்குது, கவாயிதுல் பைத், பைத்துடைய ஆலயத்துடைய கவாயிதுன்னா ஃபவுண்டேஷன். ஆதம் நபி போட்ட இது அந்த இடத்துக்குரிய இதுதான் அந்த இடம். இதுதான் உலகத்தில் உள்ள தலைநகரம். தலைநகரத்துக்குள்ள எல்லாம், நானும் அந்த பக்கம் தான் திரும்புறேன், அமெரிக்காவில் உள்ளவங்க அங்கதான் திரும்புறான், ரஷ்யாவில் உள்ள அங்கதான் திரும்புறான். உலகத்தில் அப்படி ஒரு சென்ட்ரல் பாயிண்டே இல்லை. உலகத்துல எங்க போனாலும் கிப்லா போட்டு எங்களுக்கு தெரியும் காபத்துல்லா எங்கன்னு. எப்படி ஒரு பிள்ளைக்கு உமாவை தெரியுதோ பாப்பாவை தெரியுதோ ஒரு முஸ்லீமுக்கு இதாப்பா காபத்துல்லா. அமெரிக்காவில் போய் கேட்டா இதாப்பா காபத்துல்லான்னுவான், பிரான்ஸ்ல போய் கேட்டா இதான் காபத்துல்லான்னுவான். எல்லாம் அந்த 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 ஆரம்ப இடம், உலகத்துல முதல்ல கெட்டப்பட்ட அந்த இடத்துக்கிட்ட அனுப்பிட்டு எல்லாம் விட்டுட்டு போக சொல்லிட்டான். இவர் போய் மலைக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே போய் அந்த இருக்கு பாருங்க, அந்த பக்கத்துல உள்ள மலைக்கு மேல ஏறி இவங்க தெரியாம என்ற ஒரு மனுஷன் தன்னை இதெல்லாம் கற்பனையா கேட்காதீங்க. தன்னை பிள்ளை மனைவி ஒரு இடத்துல தன்னந்தனியா நிக்கிற நேரம் விட்டுட்டு போறது என்பது லேசி இல்லை. எட்டிப்போல டவுன்ல இங்க உள்ளவர் போய் வைஃபை பிள்ளை விட்டுட்டு வருவீங்களா? ராத்திரி 12 மணிக்கு பாதுகாப்பா நினைங்களே, போலீஸ் பாதுகாப்பு கல்வி விடாது.
அதான் நம்ம பிள்ளையோட வச்ச அன்பு. அல்லாஹ் கேள்வி கேட்கிற நேரம் என்ன கேள்வி வரும்னா பேப்பர்ல எழுதி கேட்க மாட்டான். அல்லாஹ் இருக்கிறானாண்டே. வாழ்க்கை தான் பதில். பாடமும் வாழ்க்கை தான், பதிலும் வாழ்க்கை தான். படிச்சு தர்றது வாழ்க்கையில் தான். உனக்கு கூட ஒரு கேள்வி வர்றது வாழ்க்கையில். இப்ராஹிம் நபிக்கு கேட்கிற கேள்வி என்ன? அல்லாஹ்வா பிள்ளையா? இப்ப அல்லாஹ் சொன்னா கட்டுப்படுவீங்களா, இல்ல புள்ளை சிறுப்புல மயங்குவீங்களா? லா துல்லிக்கும் அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் சிக்ரில்லா. உங்களுடைய சொத்து செல்வங்கள் அல்லாஹ்வுடைய சிக்கரை விட்டு உங்களை பராமுகமாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ். இப்ப என்னாச்சு? புள்ளை விட்டு போயிட்டார். என்ன சோதனை தெரியுமா? அல்லாஹ் ரஸ்ஸாக், குணமளிப்பவன் அல்லாஹ்ன்னு அவர் ஏத்துக்கொண்டார். இப்ப நீங்க ஏத்துக்கொண்டீங்கன்னு வைங்க, இந்த கேள்வி இப்ப நான் சொல்றேன் அல்லாஹ் ரஸ்ஸாக், இப்ப நான் சொல்லிட்டேன். ஏன் லைஃப்ல ஒரு கொஸ்டின் வரும், அல்லாஹ் ரஸ்ஸாக்கா? அல்லாஹ் ரஸ்ஸாக் நம்பிட்டியா? இப்போ ஒரு கஷ்டத்தை தருமா? அல்லாஹ் நல்ல வானத்துல போயிருப்போம், எல்லாம் லொஸ்டா போயிரும். இப்ப வட்டி கடை முன்னாடி நிற்பான். இது மாதிரி 2 வீதத்துக்கு வட்டி தாரேன், யார்கிட்ட போய் சீரழியாது. அல்லாஹ் ரஸ்ஸாக்கா? வட்டி கடைக்கு போறதா? இதான் சோதனை. ரஸ்ஸாக் அவனை நம்பினா, தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற வட்டிக்காரன் வந்து சாப்பாடு தந்தா, ஒரு துளி விந்தா உள்ள போனோம், விந்து கொஞ்சம் 2ஆ போச்சு, 2 4ஆ போச்சு. ஒரு 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 உயிரணுவோட ஒரு பெண்ணுடைய உயிரணு சேர்த்து ஜைகோட் செல் உருவாக்கம் பண்ணுவாங்க. அது உள்ள போய் 2 4 8 16 32 64 ஒரு கணக்குல பிரியும். 128 256 500 அத மாதிரி கணக்குள்ள பிரியும். பிரிஞ்சிட்டு அது உள்ளுக்குள்ள உருவாகுது. இதுவரைக்கும் ஒரு பூச்சி போச்சு, உள்ளுக்குள்ள ஒரு வைரஸ் போச்சுன்னு வைங்க, ஒரு பாக்டீரியா போச்சுன்னு வைங்க, அதுக்கு மருந்து குடிக்கும். அதுக்கு எதிராக உடம்பு ஃபைட் பண்ணும். இதே உள்ளுக்குள்ள ஒன்று பூந்துட்டுப்பா காய்ச்சல் வரும். எங்களுக்குள்ள ஃபைட் நடக்க போலதான் காய்ச்சல் வரும். காய்ச்சல் முடியுதுன்னா ஃபைட் முடிஞ்சு வெற்றிட்டு அர்த்தம், பாக்டீரியா தோத்துட்டு அர்த்தம். பாக்டீரியா கை ஓங்கிச்சுன்னா நம்ம செத்து போனோம்னு அர்த்தம். ஸோ எது ஒரு அந்நிய பொருள் வந்தாலும் உடம்பு ஃபைட் பிடிக்கும். ஃபைட் பிடிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம காய்ச்சல்ன்றோம். ஏய் யாரும் உள்ளுக்கு சேர்ந்துட்டாம்பா, மூக்குக்குள்ள போயிடும், அதெல்லாம் சேர்த்து வச்சு வெளியாக்கிடும். காதுக்குள்ள போயிடும், இதெல்லாம் சேர்த்து வச்சு வெளியாக்கிடும். இதுக்குள்ள ஏதாவது ஒன்று போச்சுன்னா தும்மலா போட்டு வெளியே எடுத்து அனுப்பிடும். ஆனா ஒரு உயிரணு மட்டும் உடம்பு பாதுகாக்குது. அது வர்ற நேரம் கொண்டாடுது. அது ஆணுடைய உயிரணு வர்ற நேரம் பெண்ணுடைய முட்டை உள்ளுக்குள்ள எதிர்பார்த்துட்டே நிக்குது. அந்த உயிரணு முட்டையை சேர்றதுதான் ஒரு குழந்தை. அதை துரத்தவே இல்லை, 10 மாசம் தாங்கி பிடிக்குது. உலகத்துல நீங்க போய் காட்டுக்குள்ள போய் ஏதாவது தூசி உள்ளுக்குள்ள போய் அதுக்குள்ள ஒரு வைரஸ் வந்துச்சுன்னு வைங்க, தடுமல் என்றும் சளி என்றும் அது என்றும் இது ஒன்றும் உள்ளுக்குள்ள வெளியே அனுப்ப காட்டி பெரிய போராட்டம். இதை வெளியே அனுப்பலையா? வெளியே அனுப்புறது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள பாதுகாக்கிறது ஒரு கருவறை நிற்கிறான். அதுல போய் ஒட்டிடுமா? ஒட்டினா இதுக்கு பசி வரும். சின்னது பெருசா சாப்பாடு போடணும். உமாவை போய் வயிற்ற பிறந்து தீத்துறாவா? சாப்பிட்டது என்னவோ அது போய் உள்ள போகணும். உமா சாப்பிட்ட சோறு போய் சேர்த்துன்னு வைங்க, செத்து போயிடும். பிறந்த குழந்தைக்கு சோறு இதாப்பா, இன்னைக்கு பிறந்துட்டியாப்பா, வீட்டுல நல்லா புரியாணி பிடிச்சி ஒரு வாய் தீர்ந்தீங்கன்னா போய் கபர்ல போட வேண்டி வரும். புள்ளைய அப்படி தூக்கி வச்சிடணும். ஆனால் அந்த புள்ளைக்கு எவ்வளவு புரோட்டீன் வேணும், எவ்வளவு கால்சியம் வேணும், எவ்வளவு இது வேணும். நீங்க கோழி வளர்க்குறாங்க இருப்பீங்க, முட்டைக்கு கால்சியம் வர்றதுக்கு சிப்பியை போடுவீங்க, நல்ல கனமா வர்றதுக்கு உங்க ஆளுங்க சொல்றாங்க, அதை போடுவீங்க இதை போடுவீங்க, இப்படி பண்றீங்க. புரோட்டீன் தேவை, அது தேவைன்றீங்க. குழந்தைக்கு தேவை. அது எந்த லெவல்ல தேவை? நீங்க போட்டு அரிசியை போடுறீங்க, பிரைஸ் புளிஸ் போடுறீங்க, ஏதோ போடுறீங்க. அதுக்கு தேவையானது எப்படி போடுறது? அளவுல போடணும். டாக்டர் உங்களுக்கு சொல்றாரு, பிள்ளைக்கு எத்தனை வயசு, இதான் அந்த பிள்ளைக்கு ஒரு பெண்கள் அரவாசி கொடுங்கன்றாரு. நீங்க போய் 2 கொடுத்தீங்கன்னு வைங்க, உடம்பு கூடா போயிடும். ஒரு 10 கொடுத்துட்டீங்கன்னா உடம்புல டெம்பரேச்சர் இருக்குது, கூடா போச்சுன்னா செத்து போயிடும். உடம்பு அதுல சூட்டு தன்மையை இது பண்ணணும். ரொம்ப ஹீட்டாகவும் கூடாது, ரொம்ப கூடாகவும் கூடாது. 20 டெம்பரேச்சர் அடிச்சு விட்டோம்னா ஆள்காலியா போயிடும். உள்ளதுல அள்ளி போட்டுன்னு வைங்க, சாப்பிட்றதெல்லாம் போட்டு அப்படி ஃபில்டர் பண்ணி பிள்ளைக்கு எந்த அளவுக்கு மாத்திரை தேவையோ எவ்வளவு தேவையோ அது அவ்வளவு கொடுத்துட்டு மெல்ல மெல்ல 10 மாசம் ஆக வெளியே வர்ற மாதிரி செட்டப் பண்ணி வயிற்றுல சாப்பிட்ட குழந்தைய வயிற்று அப்படியே தொப்புல அறுத்தாச்சா, பள்ளி இல்ல சாப்பிட தெரியாது, வாயால சாப்பிட தெரியாது. 1:30 மணி குழந்தை பிறக்குது, நம்ம சாப்பிட சாப்பாடு கொடுத்தோம்னா மௌத்தா போயிடும். ஒரு தாயிடம் அந்த அற்புதம் நடக்குது. இதுவரைக்கும் அவ பெண்ணா நிக்கிற நேரம், ஒரு யுவதியா இருக்கிற நேரம், அவருக்கு ஒரு ஆம்பளைக்கு எது ஒரு சாப்பிட்டா மழை ஜலமா போகும், உடம்புக்கு தேவையானது எடுத்துரும், மற்றெல்லாம் மழை ஜலமா போயிடும். ஒரு பெண் தன் தாய் மீண்டு அடைகிற நேரம், எப்ப அந்த ஜீவன் வெளியே உழுவதோ அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தெரியாது, லஞ்ச் தெரியாது, டின்னர் தெரியாது. நம்ம 3 வேளை சாப்பிட்றோமா 10 வேளை சாப்பிட்றோமா தெரியாது.
நீங்க ராத்திரி தான் சாப்பிடுவீங்களா அது தெரியாது, கண்ணால பார்க்க தெரியாது, கையால பிடிக்க தெரியாது, காலால் நடக்க தெரியாது, பள்ளி இல்ல, ஜீரணம் என்னன்னு தெரியாது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாத நேரம் ராத்திரி 1:30 மணிக்கு தொப்புள் கொடி அறுத்தாச்சா புள்ள மேல உமா வேறையா போயிரும். இதுவரைக்கும் இந்த வயிற்றுல இருந்து ஒரு பட்டையால போன சாப்பாடு நின்றும். அது நிக்கதான் கடன் குழந்தை அழுதுரும். அழுகிற நேரம் 7 வானத்துக்கு மேல் உள்ள ரப்புல் ஆலமீன் அந்த தாய்க்கு ஒரு உணவு கொடுக்கணும். தாய்ப்பாலுக்கு சரணிகள் சமானமே இல்லை. அது குழந்தை குடிக்குது. குடிச்சா நம்ம போட்டு கீழே விட்டு அப்படி மெகா போத்தல வாயில வச்சா பொறையேறி செத்து போயிடும். அது சாப்பிட்றதுக்கு ஒரு முறை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள எடுக்க இயலாது. படுத்துட்டு சாப்பிட்டு பாருங்க பார்ப்போம், பொறையேறும். அது ரொம்ப டேஞ்சரா போயிடும். தூக்கிட்டு சாப்பிட இயலாது. அது அந்த மாதிரி தூக்கிட்டே சாப்பிடும். அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்போம், அது இடையில போய் நிக்காது. வைத்தியர்கள் அதாவது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க, தாய்ப்பாலுக்குள்ள ஒவ்வொன்றா வருமா, புரோட்டீன் கால்சியம் எல்லாம் வர்ற லாஸ்ட்ல கொழுப்பு வருமா, ஃபேட் கடைசியா. ஏன் கொழுப்பு வருதுன்னு கேட்டா, கொழுப்பு போய் குழந்தைக்குள்ள சேர்ற நேரம் தூக்கம் வந்துருமா. இந்த பால் எடுக்கிறீங்க பாருங்க கடையில ஃபார்முலா, இந்த பேக்கெட்ல உள்ள டின்ல உள்ளதெல்லாம் அதுல அப்படி வராலாம். ஜீவ அதாவது உயிர் உள்ள பால், உயிர் அற்ற பால், அது உயிர் இல்லாத பால். இது ஏப்பா உயிர் உள்ள பால்? அந்த பால் எடுத்து ஆடுமான்னு கேட்டீங்கன்னா அந்த இது சொல்லல. உயிர் உள்ளதுன்னா அது எது ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் வரும், தேர்ட் வரும், ஃபோர்த் வரும் இருக்குது. லாஸ்டா கொழுப்பு வர்ற நேரம் குழந்தை குடிச்சிட்டு ஒரு மயக்கம் வருமா, அது பாட்டுக்கு தூங்கிருமா. சுப்ஹானல்லாஹ். இந்த செட்டப் எல்லாம் பார்த்துட்டு இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் ரஸாக். எனக்கு வயிற்றுல இருந்து உணவு தந்தவன். என் 2 வருஷத்துக்கு பள்ளியில் நடக்க தெரியாத நேரம் என் உம்மாட்ட அன்பை கொடுத்து அவ பக்கத்திலே நின்று எனக்கு ராத்திரி 1:30 மணிக்கு சாப்பாடு தந்து முடிஞ்ச உடனே திரும்ப 3 மணிக்கு பசி வரும். இப்ப இல்லம்மான்னு சொன்னோமா, கடையெல்லாம் பூட்டி மாண்டோமா, 3 மணிக்கு அடுத்தது ரெடி ஆயிரும். மறுபடி 6 மணிக்கு அழுவான் சிரிச்சுனண்டு, 6 மணிக்கு மறுபடியும் ரெடி ஆயிரும். இதுவெல்லாம் இயங்குதுண்டா அந்த ரப்பு இன்றைக்கு எனக்கு 4 பிள்ளைய தந்துட்டு வீட்டுல பிரச்சனைண்டா நான் போய் வட்டி கடைக்கு போறதா? என் ரப்பு என்ன கை விடுவானா? கை விட்டு அப்ப விடணும். எப்ப என்னால நடக்க முடியாதோ, எனக்கு எதுவும் அவன் கையை விடவில்லை என்றால் அவன் விட மாட்டானதான் நம்பிக்கை. என்ன கேள்வி? கேள்வி பதில் புரியுது உங்களுக்கு? பாடத்தை நடத்திட்டு தான் கேள்வி கேட்கிறான். இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னா இப்ப இப்ராஹிம் நபிட்ட கேள்வி போகுது. யார் ரஸாக்? அல்லாஹ் ரஸாக் சொல்லிட்டாரு, ஊருக்கே சொல்லிட்டாரு. உணவளிப்பவன் அல்லாஹ். அவர் நம்பிட்டாரான்னு காட்டணுமா இல்லையா? அல்லாஹ் ப்ரூவ் பண்ணணும். நம்ம சொல்லிட்டு போயிடும், நான் சொல்லிட்டு போயிடும், வாய் திறந்து சொல்லிடுவேன். என் லைஃப்ல அப்படி ஒரு கொஸ்டின் கொண்டாந்து வைக்கிற நேரம் ஆட்டும். அந்த டைம்ல அல்லாஹ் நிக்கணும். இதான் ஆன்சர். இந்த ஆன்சர் தான் இப்ராஹிம் நபி கிட்ட என்ன கேட்கிறான் போறார். அவர் பெரிய அறிவாளி. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதம் கொடுத்திருக்கார். மூசா நபி கைத்தடின்றீங்களா? ஈசா நபிக்கு என்ன அற்புதம்? என்ன அற்புதம் தெரியும் உங்களுக்கு? சும்மா கேட்கிறேன், ஞாபகப்படுத்து. குழந்தை பருவத்தில் பேசினாங்க. அது ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவர் நபி என்று காட்டுறதுக்கு அற்புதம் என்ன? குஷ்ட நோயாளிகளை சோமாக்குவார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்யறாங்களே, மேடை ஏறி நாங்க சோமாக்க போறோம். ஈசா நபி உண்மையா சோமாக்கினாரு. பீஸ்னில் அல்லாஹ் அருளால உண்மையா சோமாக்கினாரு. அவர் ஒரு பறவையை, களிமண்ணால உள்ள பறவையை அப்படியே ஊதுவாரு. அல்லாஹ்வுடைய பேரால் இது பறக்கணும் மறந்துடும். அந்த மாதிரி அற்புதம் காட்டினாரு. இப்ராஹிம் நபி என்ன அற்புதம்? என்ன அற்புதம்? இப்ராஹிம் உள்ள அற்புதம் என்பது தெரியுமா? அறிவு. அவரோட யாருக்கும் பேசல. அவர் சிறு குடைச்ச மாதிரி யாரும் உடைக்கல. அவ்வளவு அற்புதமான ஒரு பேச்சு திறமை, அறிவாற்றல். அல்ல அதைதான் சிலாகித்து சொல்லுவான். அப்படி ஒரு அறிவாளிக்கு பச்சை உடம்பு மனைவி கை குழந்தைய கொடுத்துட்டு தண்ணி சொட்டியில அவர் கொஞ்சம் போல தண்ணியை கொடுத்துட்டு போறாரு. அவர் போவாரா? இதான் இஸ்லாம். நமக்கு அறிவு இருக்கும், இறைவன் ஒன்றை சொல்லியிருப்பான். அந்த அறிவு நம்ம என்ன புரியணும்? ரப்பே, இந்த அறிவை நீ தானே தந்த, உன் அறிவு அதோட பெருசு தானே. ஏன் அறிவுக்கு விளங்கல? உலகம் மடைய நண்டுவான், உலகம் மடைய நண்டுவான். ஆனாலும் ரப்பே நீ அறிவு, நீ சொல்லி இன்றைக்கு நாள நான் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறேன். இன்னொரு சொல்லுவாரு, இது ஏன் இப்படி செலவழிச்சீங்க? இது தேவையில்லை. ஜூம்ல வரலாம், ஒரு வீடியோல வரலாம் தானே. கொழும்புலையும் நீங்க வந்து பயன் பண்ணணுமா? வீடியோ போட்டு திரைய போட்டு நீங்க போட்டு பேச வேண்டியதானே. நேரம் வேஸ்ட், டைம் வேஸ்ட். எதுக்கு குத்துபா ரெக்கார்டிங் பண்ணி போட வேண்டியதானே. சொல்லணும், நம்ம அறிவு சொல்லணும். நேரம் காலத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ரப்பு சொன்னால் அது சரியா தான் இருக்கு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ரப்பு ஒன்றை சொன்னால் அது சரியா இருக்குன்னு நம்பணும். விட்டுட்டு போயிட்டாரு. போனா ஒரு துவா கேட்கிறார். அந்த துவா குர்ஆன்ல இருக்குது. நீங்க கேட்ட துவா,
நம்ம கேட்ட துவாலாம் அல்லாஹ்க்கு தெரியும், ஆனா உலகத்துல யாருக்கும் தெரியாது. இப்ராஹிம் நபி கேட்ட துவா பக்கத்துல ரெக்கார்டிங் பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டு விட்டாங்களா, ஃபேஸ்புக்ல இருக்குதா. ரப்புக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கும் அந்த துவா பிரான்ஸ்ல ஓதுறாங்க இன்னைக்கு. எப்ப கேட்ட துவா அந்த துவா அமெரிக்கால ஓதுறாங்க, அந்த துவா ரஷ்யால ஓதுறாங்க, அந்த துவா அணுக்கண்ணையில ஓதுறாங்க. என்ன ஆச்சரியம்டா, ஒரு நபர் கேட்கிறாரா, அவர் துவாவை புடிச்சு போட்டு வந்தா கபூலா இல்லையா? எவ்வளவு கபூலா இருந்தா அந்த துவா போட்டிருப்பாங்களா? அவர் அந்த மலைக்கு மேல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி ஏறிட்டார், ஆனா குழந்தைகள் தெரியாத விதத்துல காபத்துல்லா பக்கத்துக்கு திரும்பி புள்ள வைஃப கண்டா ரொம்ப கஷ்டம், இந்த கல்வி விடாது, ரொம்ப வருத்தப்படணும். ரப்பனா, இது குர்ஆன் ஆயத்து, இன்னி அஸ்கந்து மின் சுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீஸரின் இந்த பைத்துக்கள் முஹர்ரம். அவர் கேட்கிற துவா கொஞ்சம் பாருங்க. நீங்க காபத்துல்லாஹ்க்கு போயிட்டீங்க, நான் இந்த துவாவை படிக்கிறேன்னு ஆரம்பத்தில் நான் ஆச்சரியப்பட்டேன். இன்னும் இப்ராஹிம் இப்படி துவா கேட்கிறாரு, இது மாத்தி தானே கேட்டிருக்கணும். ஆனா அவருடைய மனநிலைமை தான் அந்த துவா. நீங்க போன எப்படி சொல்லுவீங்க, காபத்துல்லாஹ்க்கு போயிட்டீங்க, காபத்துல்லாஹ் கண்டீங்க, அங்க தவாப் பண்ண போறீங்க, நீங்க துவா கேட்கறீங்க, யா அல்லாஹ் உன் கண்ணியமான ஆலயத்துக்கு என்ன எடுத்துட்டீங்க யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இது ரொம்ப பெரிய பாக்கியம் யா அல்லாஹ். இப்ராஹிம் நபி எப்படி கேட்கிறாரு பாருங்க. அவர் எப்படி நாங்க எப்படி நினைப்போம், ஒரு ஈமான் உச்சகட்டம். ரப்பனா, என்னுடைய ரப்பே, இன்னி அஸ்கந்து மின் சுர்ரியத்தி, என் சந்ததியை குடியமர்த்திட்டேன் யா அல்லாஹ். இதுக்கு பிறகு இஸ்மாயில் ஃபேமிலி அங்கதான், புள்ள 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 அணுக்கடையில ஒரு 3 குடும்பம் வந்தா நீங்க ஊரே உண்டா இருக்குது, ஒரு 3 குடும்பம் தான் நீங்க. இத மாதிரி இஸ்மாயில் நபி குடும்பம் தான் மக்கா, வேற யாரும் இல்ல. என் சந்ததியை குடியமர்த்திட்டேன் யா அல்லாஹ். இன்னி அஸ்கந்து மின் சுர்ரியத்தி, எப்படி சொல்லணும், பிவாதி, ஒரு பள்ளத்தாக்குல, கைரி ஸீஸரின், விவசாயத்துக்கு லாய்க்கில்லாத மண்ணு, எந்த மரமட்டையும் முளைக்காது யா அல்லாஹ். கைரி ஸீஸரின் இந்த பைத்துக்கள் முஹர்ரம், உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்துல. மூணாவது தான் கண்ணியமான ஆலயம் வருது. முதல்ல என்ன வருது, பிவாதி, ஒரு பள்ளத்தாக்கு, மழை பெய்ஞ்சுச்சுன்னா எல்லா தண்ணி இங்க வரும், அதுக்கு பேர் அப்படி இருந்துச்சா. இப்ப இன்னைக்கு காபத்துல்லாஹ் நீங்க போய் பாத்தீங்கன்னா, காபத்துல்லாஹ் தான் ஆளு கீழே இருக்கு. மக்காக்கு போனீங்கன்னா பக்கத்துல மலைகள் இருக்கு, மலைக்கு மேல தான் மலை, எல்லாமே மலையை உடைக்கல இருந்துச்சா. மக்கால வந்து மலை கீழே மலை பகுதியில தான் ஹோட்டல் கட்டிருக்கிறாங்க. அதான் காபத்துல்லாஹ் வந்து, அதாவது ஹரம் ஷரீஃபை வந்து டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம். மதீனா பள்ளியை போய் பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணிருப்பாங்க. காபத்துல்லாஹ் இருந்தா ஒரு பக்கம் மேடு, நடுவுல காபத்துல்லாஹ் உள்ளது பள்ளம். நம்ம வந்து இறைவனை வணங்கணும்னா மலை உச்சில போய் பள்ளி கட்டு பண்ணுவோம். அல்லாஹ் உலகத்துல தேர்ந்தெடுத்ததும் பள்ளம். டெம்பரேச்சர் கடுமையான சூடு, எந்த மரமட்டையில நாங்க 100 போய் கட்டுவோம் வந்துச்சா. ரப்புல் ஆலமீன் உன்னை தேர்ந்தெடுக்கிறான். அப்ப மேல ஏறினா இது கீழே, காபத்துல்லாஹ் கீழே, மத்ததெல்லாம் மேலதான் நிக்கும். எல்லாம் மலை, எல்லாம் மலை. அரத்துக்கு பக்கத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா, நடந்து போனீங்கன்னா விளங்கும். அஜியாத் மலைக்கு ஏறிட்டீங்கன்னா போனவங்க இருப்பீங்க, பக்கத்துல பெரிய மலை ஏறி அஜியாது மலை இது கீழே இருக்கும். அப்ப ஒரு மேல ஏறி என்ன கேட்கிறாரு தெரியுமா, பள்ளத்தாக்கு யா அல்லாஹ் பிவாதி கைரி ஸீஸரின், துவா பாருங்க, யா அல்லாஹ் பள்ளத்தாக்கு, எந்த மரத்தையும் நான் காணலையா அல்லாஹ், என் புள்ள குட்டிக்கு தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல, ஒரு மரம் துண்டி இல்லாம ஒருத்தர், ஒரு ரிஸ்க் தெரியறதுக்கு இல்ல, ஒரு மரம் மட்டும் இல்ல, விட்டுட்டு போவாரா? நீங்க விடுவீங்களா? எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அந்த கொஸ்டினை நாங்க ஆன்சர் பண்ணா ஃபெயில் ஆயிடும், நல்லா பாதுகாக்கும். அப்படிலாம் ரப்புல் ஆலமீன் கொஸ்டின் கேட்க மாட்டான் எங்களுக்கு. ஏன்னா நம்ம வீக்கான ஆட்கள், பெருசா பேச மட்டும் தான் நம்மளால ஏழ்மையை தவிர நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிந்தார். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். மிக பெரும் மனிதர். என்ன பண்றாரு, யா அல்லாஹ் ஒரு பள்ளத்தாக்கில் விட்டுட்ட யா அல்லாஹ், அவரை விரும்பியா விடுறார். அல்லாஹ் சொல்றான், கைரி ஸீஸரின், விவசாயத்துக்கு லாயக்கே இல்லாத மண்ணு, எங்க திரும்பினாலும் பச்சை பச்சை நீங்க. இந்த பைத்துக்கள் முஹர்ரம், உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்தில் விட்டிருக்கிறேன் அல்லாஹ். ரப்பனா, என்னுடைய ரப்பே, லியுகீமுஸ்ஸலாம், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பது கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில தலை வைக்கிறதா இருந்தா ஆக சிறந்த இடம் அதான். சஜ்தாவை போய் தலையை கொண்டு போய் வைக்கிறதா பூமி மண்ணுல, பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீட்டு. எல்லாரும் கஷ்டப்பட்டு போறாங்க. பெரிய பணக்காரன் எடுத்து ஷர்ட்டை கழட்டிட்டு கோபியத்தை தூக்கி வீசிட்டு பெரிய கோடீஸ்வரன் வெள்ளை புடவைய போட்டுட்டு எல்லாம் போட்டு முடிய வலிச்சிட்டு அங்க எல்லோரும் மோதிக்கொண்டு தவா பண்றார்கள். இந்த பூமியில் ஆக புனித இடம் அப்ப யாரும் இல்லை. இன்னைக்கு அலமோதுல நம்ம புனிதம் பண்ணுவோம். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு எத்தனை பேர் ஊர்ல இருந்து போனீங்க? எத்தனை பேர் போறாங்க? 25 lakhs
கணக்கு பார்க்கல. அல்லாஹ் அழைப்பு கொடுத்தாண்டா ஊரு உலகம் வந்து கோடி கணக்கில் ஒரு மாசம் அவ்வளவு வேலையை விட்டுட்டு அங்க போய் போறாங்க. அங்க என்ன செய்ய போறாங்க? இப்ராஹிம் நபி உட்கார்ந்து உட்காரணுமா? இப்ராஹிம் நபிக்கு சைத்தான விரட்டின இடத்துல கல்லடிக்கணுமா? அங்க சைத்தான் நினைச்சிடாதீங்க. அங்க சைத்தான் அவர் என்ன அவர் சிரிச்சா சிரிக்கணுமா? அவர் சிரிச்சனால் ஹஜ்ஜி பண்ணால் நம்மளாம் சிரிக்கணுமா? சுப்ஹானல்லாஹ். அந்த மாமனிதர் என்ன துவா கேட்கிறாரு? யா அல்லாஹ், எதுக்கு விடுறோம் தெரியுமா? தொழணும் என்றது விடுறேன். யா அல்லாஹ், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் ஃபஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹி. ஒரே ஒரு துவா இவ்வளவு சொல்லி போட்டு சொல்றாரு. ஒரு வாப்பாவா இருந்தா, நானா இருந்தா, என் புள்ளைய விட்டா இதான் நான் கேட்பேன். என்ன கேட்டா தெரியுமா? யா அல்லாஹ், என் வைஃப் விட்டுட்டு போறேன், பேசணும் யா அல்லாஹ், துணைக்கு யாராவது இருக்கணும் யா அல்லாஹ், என்னைய போ சொல்லிட்டு யா அல்லாஹ், மக்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பியா அல்லாஹ், தன்னந்தனியா விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ். அல்லாஹ்வை திட்டல. ஆனா அவருக்கு தெரியும் அல்லாஹ் என்ன பார்க்கறான். இப்ராஹிம் ரிஸ்க நம்பினாரா? நான் வானத்தை கொண்டு கொடுப்போம் நம்பினாரா? இல்ல விட்டுட்டு ஒளிஞ்சிருந்தாரா? செத்துருவான பயந்தாரா? இவ்வளவு காலத்துக்கு போல குழந்தைய கொடுத்தோமே, என்ன நடக்குது? குழந்தை அழுகுது. உலகத்துல அந்த வரலாறு உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு பதறி ஓடி இருப்பீங்க. 1000 ஜனாசாக்கள் இருக்கும், அதெல்லாம் மறந்துருக்கு, அழிஞ்சிருக்கு. ஒரு பெண் ஓடினாவா, ஆகப்பெரிய பணக்காரனா இருந்தாலும் எத்தனையோ முஸ்லிம் பிரதமர்கள் வந்து செய்வாங்க, சஃபால இந்த மருவாக்கு ஓடுவாங்க. ஏன்? ஹாஜரா அம்மா ஒரு பொம்பளை ஓடினாங்களா, உங்களுக்கு என்ன இப்ப தண்ணி பிரச்சனையா? நீங்க அவ ஓடினா ஓடணும். சுப்ஹானல்லாஹ். நீங்க ஒரு பெண்ணை மதிக்கலன்னு இஸ்லாத்துல. ஒரு பெண்ணு அந்த அம்மா ஒரு 3.5 கிலோமீட்டர் 7 தடவை சை பண்ணீங்கன்னா 500 மீட்டர் இருக்குது, 3 கிலோமீட்டர் வரும், ஓடுப்பா. அந்த வரலாறு மறக்க கூடாது. அந்த பையன் அங்க தண்ணி கேட்கிற நேரம் யாருமே இல்லை, எந்த ஜீவனும் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை, எந்த கவர்மெண்ட்டும் இல்லை, எந்த டாலரும் இல்லை. அவர் அழுகிற நேரம் இந்த அம்மா அங்கிட்டே குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து கேட்கல. கொஞ்சம் மழை இருந்த மனித இயல்பு தெரியுமா? கொஞ்சம் மேலே ஏறி எட்டி பார்க்கிறது, யாராவது வருவாங்களா, எனக்கு உதவி பண்ணுவாங்களா? 2 மலைகள் தெரியுது, 2ஐயும் அல்ல சின்னமாக்கினான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்ட சின்னமா அங்கதான் 2க்கு அந்த அம்மா ஏறிட்டாங்க. அங்க போய் ஏறி பார்க்கறாங்க, யாருமே இல்லை. இங்க போய் ஏறி பார்க்கறாங்க, ஒரு உம்மா இதை செய்வான். 7 தடவை ஓடுவான்னு கேட்டீங்கன்னா ஓடுவான். தன் புள்ளைய சுப்பத்திட்டு யாராவது வர மாட்டீங்களா? தூரத்துல அவ சாக போகுதுப்பா. தண்ணியில விரைச்சு அழுகிற நேரம் அல்லாஹ் உடனே இறக்கிறானா? அந்த அம்மாட பொறுமை. அல்லாஹ்வை திட்டுறாவா, ஏசுறாவா, இன்றைக்கு அல்லாஹ் அல்லான்றாவா, அல்லாஹ் தருவான் நம்பி ஓடுறாவா, அல்லாஹ் தருவான் குத்துக்கள் பண்ணி உட்கார்றாவா, முயற்சி எடுக்கிறாவா? அல்லாஹ் தருவான் சும்மா இருக்க கூடாதா, ஓடணுமா? அல்லாஹ் தருவான் பள்ளி வைக்க கூடாதா, வேலை செய்யணுமா? அப்ப அல்லாஹ் தருவானா? ஓடி அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குற. இது சாதாரணமா கிடைச்ச ரிஸ்கா? குதிக்கால வைக்கிற புகார்ல வருது, தண்ணி வெளியே வர ஆரம்பிக்குது. என்னாச்சு? என்னாச்சு? அந்த அம்மாவோட மொழி அரபி இல்லை, ஜம்சம் என்பது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அம்மா மொழி. அது அந்த அவங்க பேசின மொழி. அந்த காலத்துல நீங்க நினைச்ச கூட அரபண்டு, அந்த மொழியில ஜம்சம் அர்த்தம் என்ன தெரியுமா? நில்லு நில்லுன்னு அர்த்தம். தண்ணி வர்ற நேரம் அவங்க நில்லு நில்லுன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்பா அவங்க காலத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல சொல்றாங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு என்ன அர்த்தம் இது தெரியுமா? ஜீவ நதி இது. இது மட்டும் அந்த அம்மா ஜம்சம் அவங்க மொழியில நில்லு நில்லுன்னு சொல்லாட்டி உலகத்துல பெரிய பெருந்தோட நதி இதுட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல சொல்ல போக்கல அங்க உள்ளவங்க ரசூலுல்லாஹ் நம்பி தலையாட்டினாங்க. இன்றைக்குள்ள நமக்கு ரசூலுல்லாஹ் எப்படி பூமியை கிழிச்சு பார்த்தாங்க, எப்படி சொன்னாங்க? ஏன்னா நான் ஆரம்பத்துல போற நேரம் இதுல போய் பைப்பை திறந்து தண்ணி எடுத்து தோல்ல வச்சுட்டு வரும், அப்படிதான் கிளம்பி. இப்ப எல்லாம் அப்படி இல்லை. இப்ப சவுதி கவர்மெண்ட் அண்மையில் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு, சவுதி கவர்மெண்ட் லேஸ் எல்லாம் முடிவெடுக்காது, ஆராய்ச்சி பண்ணி போட்டு இப்ப நீங்க போய் கொஞ்சம் ஆழத்துல பக்கத்துல ஒரு பெரிய ஆபீஸ் அடிச்சிருக்கிறாங்க ஒரு மலைக்கு மேல. அங்க இருந்துன்னா ஜம்சம் தண்ணி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் எல்லா இடத்துலயும். அங்க வந்து இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்க ஹார்ட் பீட்டை காட்டுற மாதிரி மெஷின் இருக்கு பாருங்க. அங்க ஒரு பெரிய டீம் மேல என்னத்தை பாக்குறாங்கன்னா ஜம்சம் கிணற பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க? தண்ணி எவ்வளவு பிரஷர்ல வருகுது, எப்படி ஒரு மேல கீழே போகும். என்ன ஒருவர் என்ன பண்றாரு, அந்த அங்கேயே எங்க ஸ்ரீலங்கா ஆள் தான், அவர் அங்கேயே ஒரு 35 வருஷம் மௌத்தா போயிட்டாரு. என்ன கூட்டி போனாரு, அங்கவே இருக்கிறவர் அரபி மாதிரி இருப்பாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா சில நேரம் தண்ணி வெளியே எடுத்துட்டு போகும் பவுசர்ல, பாதுகாப்பு மனுஷன் பாதுகாப்பு போற மொழிகாட்டு போடுவாங்களே, அத மாதிரி பவுசருக்கு ஜம்சம் பவுசருக்கு அங்காலையும் பாதுகாப்பு இங்காலையும்
ஏன்பான்னு கேட்டேன். எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா, இந்த உம்மத்து குடிக்கிற தண்ணி எவனாவது நஞ்சு போட்டான்னு வைங்க, அதுக்கு பெரிய ஒரு அவமானமா வந்துடும், அவப்பேர் வந்துடும். ஜம்சம்க்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு பண்ணா, அது போறதுக்கு பள்ளிக்குள்ளெல்லாம் இதை தொடர்ந்து தாக்கிடலாம் என்றாலும் கவர்மெண்ட் அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த தண்ணி வந்து என்ன ஆச்சரியம் பண்ணா. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க ஊரு பலம் நிறைந்த ஊரு, மாடுகள் இருக்கு, நல்ல இருக்கு, பசு பச்சை பசைன்னு இருக்குது. அங்க என்ன மழையா பெய்ய போகுது, வெள்ள கடுமையா பெய்யும், மழை இல்லாம நிறைய காலம் இருக்கும். சரிப்பா, இப்ப ஹஜ்ஜில 25 லட்சம் இந்த ரமலான்ல சவுதி ரெக்கார்ட் வெளியிட்டாங்க. முதல் தடவை ஹஜ் ரமலான்ல தலை நோம்புல இருந்து நோம்பு முடிகிற வரைக்கும் வந்து வந்து போனவங்களோட எண்ணிக்கை 3 கோடி. அறத்துக்கு வந்தவங்க எண்ணிக்கை எவ்வளவு? 3 கோடி. 3 கோடி எவ்வளவு விலகுதா? எங்க முழு ஸ்ரீலங்காவும் 2 கோடி 10 லட்சம். முழு ஸ்ரீலங்காவும் காபத்துல்லாக்கு போய் இன்னொரு 90 லட்சம் போயிருக்காங்க. கணக்கு போடுங்க, அப்பதான் உங்களுக்கு கணக்கு புரியும். முழு இலங்கை மக்கள் அங்க போய் எங்க சின்ன இடம் காபத்துல்லா வர்றது போறது வர்றது போறது வர்றது போறது ஃபிளைட் ஆபரேட் ஆயிட்டே இருக்கும். வர்றது போறது அவ்வளவு பேர் தண்ணி கொண்டு வராங்களா இல்லையா? போறவங்க தண்ணி கொண்டு வருவீங்க. நீங்க அணுக்கணையில கண்டி தண்ணி குடிக்காதவங்க இருப்பீங்க, எல்லாரும் கண்டி தண்ணி குடிச்சிருப்பீங்க. அக்கரைப்பத்து தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க, அட்டாளச்சேரி தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. அட்டாளச்சேரி உள்ளவன் அணுக்கடை தண்ணி குடிச்சிருக்க மாட்டாரு. ஆனா அடிச்சு சொல்லுவேன், இந்த ஊர்ல ஒரு ஆள் ஜம்சம் குடிக்காத ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க. இங்க மட்டும் இல்ல, உலக முஸ்லிம்களுடைய எல்லா உதடுகளையும் ரப்பு நலைத்த ஒரு தண்ணி. எங்க கேட்டாலும் அடிச்சு பயம் இல்லாம நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். இந்த ஊர்ல நான் ஊர்ல வந்து பார்த்தேன்னா, சின்னவனும் கொடுத்துருப்பீங்கப்பா. ஃபிளைட்ல எங்க ஃபிளைட்ல கொண்டு போயிட சாமான் தண்ணி. நீங்க போட போக்கல ஃபிளைட்டுக்குள்ள தண்ணி போட்டல வச்சிருக்கணுமா, அது உள்ளக்குள்ள தருவோம், கொண்டு போகாதன்னுவா. ஆனா இதுக்கு தனியா வச்சு ஜம்சமுக்கு மட்டும் எவருக்காகவும் ஃபிளைட் ஆபரேட் ஆகுது. ஜம்சம் கொண்டு போலாம், அதுக்கு தனி. நீங்க எப்படி லக்கேஜ் நிறுத்து போடுவானோ ஜம்சம் போடுறான். உலகம் எங்கும் போகுது. யாரு போட்ட பிளான்? அந்த குழந்தை அழுகிற நேரம் ரஜாக் அவன் அவன் வந்து ரஜாக் என்பதை காட்டணுமா? தண்ணி வருது வந்தா அது ஜீவ நதி, கொஞ்ச நெஞ்ச தண்ணி இல்ல. கோவிட் நேரத்துல அரசை வந்து எல்லாருக்கும் பாஸ்போர்ட் ஒண்ணு இல்ல. கோவிட் நேரம் நம்ம பள்ளியெல்லாம் பூட்டியா, அரத்துல ஒரு 25 பேர் தொழுவாங்க. இங்கால ஒரு ஆள் அங்கால ஒரு ஆள் தொழுவ நடக்கும். முக்கியமான இமாம்கள் வருவாங்க, பக்கத்துல உள்ள 4 பேர் வருவாங்க. வேர்ல்டு ஆபரேட் ஆகல, எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அப்ப இந்த தண்ணி என்ன ஆயிருக்கணும்? இந்த ரமலான்ல எடுத்த தண்ணி ஒரு நாளைக்கு சவுதி கவர்மெண்ட் சொல்லுது, அப்ப 10 வருஷத்துக்கு முதல் approximately more than 2 million disposable cups, 20 லட்சம் disposable cup வீசுறாங்க. தண்ணி குடிக்கிற கப் இருக்கு பாருங்க, 20 லட்சம் அரத்துல வீசுறாங்க ஒரு நாளைக்கு. அவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்க. இப்ப என்ன கணக்குன்னு நான் அண்மையில பார்க்கல. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தண்ணி, அது என்னைக்காவது நின்றுச்சுன்னு கேள்விப்பட்டீங்களா? அரத்துக்கு போனோமா ஜம்சம் இல்லையாம்பா, குடிக்க தண்ணி இல்லையா? நீங்க அணுக்கடையில மாநாடு நடத்துறீங்க, உங்க ஊருக்கு ஒவ்வொரு நாள் 5000 பேர் வர்றாங்க, கொஞ்ச நாள் நிப்பாட்டி போட்டுருவீங்க. இப்ப ஊர்ல உள்ள முழு கிணறு முடிஞ்சு போச்சு, வத்தி போச்சு, வர்றதெல்லாம் தண்ணி குடிக்கிறான். சின்னீர் கழிக்கணுமா, குடிக்கணுமா? எப்படி மாநாடு நடக்கிறது? மக்கா தண்ணி அல்லாஹ் அந்த பூமி வர்றவர்களுக்கு விருந்தா தண்ணி கொடுக்குறான். அல்லாஹ் விருந்தாளிகளுக்கு. ஒரு சின்ன குழந்தை அவங்க வாப்பா விட்டுட்டு போனத உலகத்துக்கு யாரும் வீடியோ பண்ணல, யாரும் போட்டோ போடல, யாரும் அங்க போய் கமெண்ட் போடல. உலகமே இன்றைக்கு வரைக்கும் அதை பேசுது. மறக்கல அந்த தண்ணியை விஞ்ஞானிகள் அப்செட் ஆகுறாங்க. ரெட் சீ பக்கத்துல இருக்குது, அந்த அந்த கடல்ல இருந்து தண்ணி வருதான்னு ஆய்வு பண்றாங்க. எங்க கல்லு வெடிச்சு வருது தண்ணி, தண்ணி நிக்குது இல்ல. நீங்க கொண்டாந்த தண்ணி உங்க ஊரு தண்ணியில எக்ஸ்பயர்ட் ஆயிடும். வச்சு பாருங்க பார்ப்போம், வச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு வைக்கலாமா? 10 வருஷத்துக்கு வீட்டுல ஒரு கிணறுல தண்ணி நிற்கும். ஜம்சம் மட்டும் அப்படியே நிற்கும், வாசம் மாறாது, கலர் மாறாது, அது பாட்டுக்கு அப்படியே நிற்கும், குடிக்கலாம். உலகத்துல இப்படி ஒரு அற்புத கிஃப்ட் ரப்பல் ஆலமீன் கொடுக்கறானே. நான் இதை எதுக்கு சொன்னேன்டா, கேள்வி பதில். இப்ராஹிம் நபி கொடுத்த பதிலுக்கு அது ஹார்டான क्वेश्चन, அது லேசான क्वेश्चन இல்ல. ரொம்ப ஹார்டான क्वेश्चனுக்கு ஹார்டான பதில் கொடுத்தவர் அந்த குடும்பத்தை இன்றைக்கு மட்டும் எத்தனை தடவை ஞாபகப்படுத்திட்டோம்? இன்றைக்கு மட்டும் இப்ராஹிம் நபி குடும்பத்தை எத்தனை தடவை ஞாபகப்படுத்திட்டோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின்
கமா பாரத் அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிருயா அல்லாஹ். அல்லாஹ்வும்ம பாரிக் அலா முஹம்மது, முஹம்மது நபிக்கு பரக்கத்து செஞ்சிருயா அல்லாஹ். அவருடைய குடும்பத்துக்கு பரக்கத்து செஞ்சிருயா. எப்படி தெரியுமா? இப்ராஹிம் நபிக்கு செஞ்சிய பரக்கத்து, அந்த குடும்பத்துக்கு செஞ்சிய பரக்கத்து, அந்த மாதிரி பண்ணிரு. சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம்கள் உலகத்துல எத்தனை வாட்டி இதை கேட்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் எத்தனை கோடி? 180 கோடியில எத்தனை பேர் தொழுகிறான் ஜும்மா நாள்? இன்னைக்கு அத்தையாத்துல எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? இப்ராஹிம் நபி மறந்த நாளே இல்லை. ஜோ பைடன் பேசாத நாள் இருக்குது. நம்ம நாட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மறந்த நாள் இருக்குது. ஆனால் இப்ராஹிம் நபி உலகத்தில் எந்த நாளும் பேசப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ். அவர் கொடுத்த பதிலுக்கு ஆன்சர் நல்லா புரிஞ்சிருங்க. இதுதான் கேள்வி, இதுதான் பதில். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, முழு குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு வாழ்வில் படித்த பதிலை ரஹ்மான் அல்லாஹ் தான் கொடுத்தாங்க பாருங்க. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறது வாழ்க்கை. சரியா பதில் கொடுத்துட்டோம்னா பரிசு வச்சிருக்கிற ஜன்னா. ரொம்ப உணராத, நன்றி செலுத்தாத, மிருகத்தனமான, கட்டுப்பட முடியாதவன இல்லப்பா, நீ அந்த வாழ்க்கைக்கு லாயக்கு இல்ல, உனக்கு சுகபோகமான வாழ்க்கை வேணாம், உன்னை கொண்டு போய் ஜனநலத்தை தூக்கி போடுறேன், நீ ரொம்ப பொய்ய ஏமாத்துற, ஏழைகளை இது பண்ற, அசிங்கமா நடந்துற, நீ ஒழுங்கா நடக்கல, அதனால் நீ லாயக்கில் கொண்டு போய் நரகத்தை போற. இந்த ஜன்னாவும் ஜனனும் இதுக்கு போறதுக்கு முன்னாடி மன்னரை என்ற ஆளுமுல் பர்சன் இந்த உலகம் இருக்குது. இதுக்கு தான் போறோம். அங்க மௌத்தே இல்லை, நிரந்தர லைஃப். அது எப்படின்னு கேட்டுறாதீங்க. இந்த உலகத்தை ரொம்ப படைச்சு இவ்வளவு இன்பமா, ஒரு நாள் அழுகு, ஒரு நாள் சிரிப்பு. சிரிக்கிறோம், சிரிப்பு மறைய முன்னாடி அடுத்த பிரச்சனை கதவை தட்டும். இப்பதான்ப்பா முட்டை விலை ஏறிட்டேன்னு இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் செய்யறவங்க விவசாயத்துல ஏதோ நடந்துச்சுங்க, அந்த சிரிப்பு மங்கல்ல அடுத்த நாள் லொஸ்டா வந்து விடுது. ஏதோ தீன் சாம்பார் விலையை கூட்டிடுவான், என்னமோ நடக்கும். உங்க வியாபாரத்தை ஒட்டி நான் சொல்றேன், ஏதோ ஒன்று நடக்கும். அப்படி நடக்கிற நேரம் மூஞ்சி வாடிடும். இந்த துனியா இப்படி நடக்கிற துனியாவே இவ்வளவு டேஸ்ட் மௌத்தாக விருப்பம் இல்லைன்னா, ஜெகன்னத்துல இடுப்பு வலி இருக்குதா, முட்டு வலி இருக்குதா, வயசுக்கு போவீங்களா, கஷ்டம் கண்டு விளங்குறீங்களா, இல்ல பசிக்குது இப்ப சாப்பாடு கிடைக்கிறீங்களா? அந்த லைஃப் சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பார்க்கல, கற்பனை பண்ணல. இப்ப கூட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் சூரத்து சுமரால கூட்டம் கூட்டமா போவாங்க நரகத்துக்கும் ஜன்னத்துக்கும். ஜன்னத்துக்கு போற கூட்டம், அதாவது புத்தியத் அபுவாபா, நரகத்துக்கிட்ட போற நேரம் அப்படி கதவு பட்டக்கிட்டு திறந்துருவான். ஆனா அடுத்த ஆயத்து வருவது ஜன்னா, நரகத்துக்கிட்ட ஒரு கூட்டம் போமா, நரக கதவு திறந்து ஒரு தள்ளி ஜன்னாவுக்கு போமா ஒரு கூட்டம். வாவுண்டு சேர்த்தெல்லாம் போடுறான். அதே வாசகம் அதே கூட்டமா தான் போவாங்களாம். பெருநாள் கூட்டமா கொண்டாடுறீங்க, சந்தோஷம் கூட்டமா கொண்டாடுறீங்க, ஒரு சாப்பாடு போட்டீங்க, ஜன்னாவும் கூட்டமா தான் போவான். பேசி பேசி உடனே வஃபுதி அத்தவாபான்னு அர்த்தம் தெரியுமா? தப்சீர்கள்ல ஆசிரியர்கள் எழுதுறாங்க, மெல்ல தரப்படுமா அந்த ஜன்னாவை பார்க்கிற நேரமே. இதுவா சுப்ஹானல்லாஹ், அது மெல்ல மெல்ல காட்சி தருவான். அதை பார்க்கிற நேரமே அசந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஜன்னா. இதுதான் சூஸ் பண்ணணுமா? இது எப்ப நடக்குமான்னு கேட்டா, தீர்ப்பு நடந்தது போல அங்க போமா. அப்ப தீர்ப்புக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்கு சொல்றது ஆலமுல் பர்சல், இன்னொரு உலகம். இது துனியா. இன்னொரு உலகம் இருக்குது பர்சல். அதுக்கு உலகம் மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதுவும் ஒரு உலகம். இது ஒரு உலகம், இன்னொரு உலகம், அதுக்கு பிறகு இன்னொன்று. அந்த இரண்டாவது உலகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் பர்சல். பர்சல் என்ன? அதாவது நம்ம கபருக்கு போறோம் பாருங்க, இதுக்கு என்ன சொல்லுவோம்? கண்ணுக்கு தெரியாத திரை. எப்ப அவர் மூத்தா போறாரோ அப்ப பேசுறாரு, எங்களுக்கு தெரியாது. ஏண்டா உடம்புல இருந்து ரூபு போயிடும். எங்க கண்ணுக்கு இந்த உடம்பு தான் தெரியும், அதுக்கு மேல நடக்கிறதெல்லாம் தெரியாது. அது வேற உலகம். என்னை அவசரமா கொண்டு போங்கன்றுவாரு, என்ன தாமதப்படுத்தி கண்டுவாரு, நிறைய இது பண்ணுவாங்க நடக்கும். எங்க கண்ணுக்கு அதை பார்க்கிற சக்தி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்களே, ஷைத்தான் நாய்களுக்கு விட மாட்டாங்களே, அந்த நாய் சில நாய்களுக்கு கருப்பு நாய் ஷைத்தான்ன்றாங்க.
அந்த கருப்பு நாய் சில எல்லா கருப்பு நாய் இல்ல, சரி இருக்கிற சொல்றாங்க. இத மாதிரி நம்ம கண்ணுக்கு பார்க்கிற சில சக்தி இருக்குது, நம்ம கண்ணுக்கு சிலது தெரியாது. எங்க கண்ணு வந்து ஒரு அளவை தான் பார்க்கும். புரியுதா? கண்ணுக்கு தெரியாத பார்க்கணும்னா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும். நான் கண்ணுக்கு தெரியலன்னு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். எக்கச்சக்கமான உயிரினங்கள் இங்க இருக்குது, பாக்டீரியா வைரஸ் எல்லாம். இங்க என் கண்ணுக்கு தெரியலன்னு இல்லைன்னு அர்த்தம் இல்ல, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்து தெரிஞ்சிடும். அடடா இவ்வளவு உயிரினம் இருக்குதா. இத மாதிரி அந்த உயிர் பிரிஞ்ச போல நம்ம கண்ணுக்கு தெரியாது, நிறைய நடக்கும். உயிர் பிரிஞ்சு கப்பல்ல வைக்கிறோமே, அப்பதான் வாழ்க்கை ஆரம்பம் நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்களா கப்பல்ல, அப்படி இல்ல. மௌத்தாயினாலே ஆரம்பம் பரிசுத்தான். மௌத்தாய் அவர் 10 நாள் அடக்காட்டியும் அவர் விஷயம் தொடங்கிட்டு அர்த்தம். அந்த செகண்டே அவர் அந்த உலகம் போயிட்டாரு, நாம இந்த உலகம், அவர் அந்த உலகம். அந்த உலகம் வேற, இந்த உலகம் வேற. அந்த உலகத்தில் எல்லாரும் இருப்பாங்களாம். சில பேர் 100 வருஷம் இருப்பாங்க, சில பேர் 1000 வருஷம் இருப்பாங்க, சில பேர் லட்சம் வருஷம் இருப்பாங்க. ஆதம் நபி காலத்துல மூத்தா போனவங்க இன்னும் இருப்பாங்க அந்த உலகத்துல. கடைசியா மூத்தா போவான் பாருங்க, அவன் ஒரு 10 நாள் இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. இந்த மன்னரை, இது ஒரு வாழ்க்கை. இப்ப துணியா இன்னைக்கு தலைப்பு என்ன தந்திருக்கிறாங்க? மன்னரை மறந்த மனிதன் தந்திருக்கிறாங்க. மன்னரை வாழ்க்கையை வந்து மறக்கிற மனிதன். இந்த தலைப்பை நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். இந்த மன்னரை வாழ்க்கையை நாம ஏன் நினைச்சு பார்க்கணும்? செட்டப் புரிஞ்சுட்டு, இந்த செட்டப்ல மன்னரை வாழ்க்கையை ஏன் நாம் நினைத்து பார்க்கணும் என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். மன்னரை மறந்த மனிதன் என்று போட்டிருக்கிறாங்க. உண்மை மன்னரை மறந்து வாழ்ற மனிதர்கள் என்று போட்டிருக்கிறாங்க. நான் வந்து மறந்துடக்கூடாதுன்னு இன்னைக்கு பேச மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா சகோதரர்களே, தாய்மார்களே, மறந்துடாதீங்க மறந்துடாதீங்கன்னு பேசினா அப்படி பேச இயலாது. பேசுற நானே மறந்துடும். வெளியாத்தி போக நான் மறந்துடுவோம் மன்னரை வாழ்க்கைய. அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மனிதன் மறதியாளர். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு துவா படிச்சு தரலாம். நம்ம நைட்டுக்கு தூங்க போகலாம் துவா ஓதுறோம். ரப்பனா லா துஆஹிஸ்னா இன் நஸீனா அவ் அஹ்தனா. யா அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிச்சிராத யா அல்லாஹ், நாங்க மறந்துட்டோம்டா, ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். அசர் தொழணும், அசானும் கேட்கல, பள்ளி இல்ல, எதையோ ஒன்று வேலை நின்றோம், திடீர்னு பார்க்கணும் 6 மணி. ரப்பே மறந்துட்டோம் யா அல்லாஹ், இதுக்கு வேணுமென்று மறந்த மாதிரி நடிக்க கூடாது. நிஜமாவே மறந்தா ஒவ்வொரு நாள் நைட் கேட்கிறோம். அன்னைக்கு சம்மரைஸ் பண்றோம் லைஃப. இன்னைக்கு மறந்து சில விஷயம் சொல்லியிருப்பேன், மார்க்கத்தை படிச்சிருப்பேன், ஆனா வைஃபோட இப்படி தான் பேசணும்னு படிச்சிருப்பேன், மறந்துட்டேன், கொஞ்சம் காரமா பேசிட்டேன், ஞாபகம் வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறேன் இறைவா, நான் மறந்து போயிட்டேன் அந்த உபதேசத்தை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எல்லாத்துக்கும் கோபப்படாதீங்கன்னு. அந்த கோபம் என்ன மிகச்சிட்டு இப்ப ஞாபகம் வந்துட்டு நான் அப்படி பண்ண மாட்டேன் அல்லாஹ் அப்படி ஞாபகப்படுத்துறாங்க. இப்ப மறதி என்றது எல்லாருக்கும் இருக்குது. நீங்க மறக்க கூடாதுன்னு நீங்க பேசணும் வைங்க, பயானே தேவையில்லை. என்ன மறந்துடாதீங்க நீங்க சொல்லியாச்சு. குர்ஆன் என்ன சொல்ல தெரியுமா? ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள். ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், மூமின்களுக்கு அது பயனளிக்கும். என்ன பேச போறோம் தெரியுமா? இன்றைக்கு நான் இந்த தலைப்பு பேசணும், அடுத்த வாரம் இன்னொரு ஆள் வருவாரு, அவர் இதை பேசணும், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு ஆள் வருவாரு, அவர் பேசணும். ஏன்னா மறந்து போயிருமே. என்ன படிச்சாலும் படிச்சதெல்லாம் அப்படி நிக்கணுமா? நான் மறக்க கூடாதுன்னு பேசல, ஞாபகப்படுத்துங்கன்னு நிறுத்தி கொள்ற தலைப்பு. மன்னரை வாழ்க்கையை திரும்ப ஞாபகப்படுத்துவோம். ஏன்னா மறப்போம், எல்லாரும் மறந்துடுவோம். நீங்க போய் பிசினஸ்ல உட்காந்தீங்கன்னா மறந்துடுவீங்க, நீங்க போய் சமைக்க உட்காந்துட்டீங்கன்னா மன்னரையா ஞாபகம் வரும், நீங்க போய் சமைக்கிறதுனால புரியாணி தான் ஞாபகம் வருமே தவிர மன்னரை ஞாபகம் வராது. ஆனால் நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்கணும். பள்ளியில ஒதுக்கிறீங்க பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் ஒரு எக்ஸசைஸ் பண்றோம். என்ன எக்ஸசைஸ்? மன்னரை நினைச்சு பார்க்க போறோம். நம்மள கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும் அதை நினைவுபடுத்த போறோம். மன்னரைக்கு நாம் வாழ்வதற்கு தயார் தானா, இல்ல அங்க கடுமையா தண்டனை கொடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆளானாங்க, இல்ல ரொம்ப அற்புதமான வாழ்க்கை வாழ போறோமான்னு எங்க கல்வை கொஞ்சம் ஃப்ரீயா விட போறோம். அதெல்லாம் சகோதரர்களே நல்ல புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு தலைப்பா இருந்தாலும் இஸ்லாத்தை பொறுத்தல இஸ்லாத்தை மாதிரி ஒரு அற்புதமான மார்க்கம் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க. ரப்பே இன்னைக்கு எத்தனை வாட்டி ஓதிட்டேன் யா அல்லாஹ், கடமையான தொழுகையில ஃபுல்லா ஓதிட்டேன், நஃபிலே ஓதிட்டேன், நாளைக்கு ஃபாத்திஹா எல்லாம் வேற ஒன்று ஓதுறேன் யா அல்லாஹ்,
சூரத்துல் ஃபாத்திஹா ஓது. மௌத் வரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா. இப்பதான் சுபஹுக்கு முதல் ரக்காத் ஓதுறேன், ரெண்டாவது ஓதுறமா? லுகர்ல முதல் 2 ரக்காத் ஓதுனேன், அப்புறம் 2 ரக்காத் ஓதுறமா? எல்லாம் ஃபாத்திஹா ஓதுறேன். ஏன்டா ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள் நபியே. ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும். இன்னைக்கு நான் பேசுறேன், இது எனக்கு ஞாபகம். நாளைக்கு நான் உட்கார்ந்து கேட்பேன், ஏன்னா நான் ஞாபகப்படுத்தணும். எல்லாம் ஹதீஸை படிச்சிட்டோம், குர்ஆனை படிச்சிட்டோம்னா எல்லாம் சரியா? இல்ல. அது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும்னா திரும்ப 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 மூமின்களுக்கு அது சொல்லுகிற நேரம் 100 வாட்டி கேட்டவர்களுக்கு 101வது வாட்டி கேட்கிற நேரம் அவர்களுக்குள்ள அச்சம் வரும், திரும்ப பயம் வரும். தன் வாழ்க்கையை திரும்ப சுதாகரிப்பார்கள், வாழ்க்கையை சரியா செய்யணும் நினைப்பார்கள், விட்டு பிழைகளை திருத்தணும் நினைப்பார்கள், பாதையை சரியா, அதாவது மரணத்துக்குரிய பாதை ரூட்ல போறோமான்னு கவனமா பார்ப்பாங்க. புரியுதா?